நம்மள முக்காவாசி பேர் 2 சிம் யூஸ் பண்றீங்க மக்களே. ஆனா எந்த சிம்மான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ, ஏர்டெல் அப்படி இல்லைன்னா விஐ. இத முக்காவாசி பேர் இந்த சிம்ம தான் யூஸ் பண்றீங்க. ஆனா இந்த 2 சிம் கார்டுக்கும் மாசம் மாசம் நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மக்களே, வருஷத்துக்கு குறைஞ்சது 5000ல இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் நம்ம ரீசார்ஜுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து பாதி ரூபா வேஸ்டா தான் போகுது நம்மளுக்கு. உங்களோட அந்த 2வது சிம்முக்கு நீங்க தேவையில்லாம மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே. இந்த ஸ்மார்ட் டூயல் சிம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ரீசார்ஜ் செலவை எப்படி பாதியா கம்மி பண்ண போறது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போறோம். முதல்ல நம்ம பண்ற தப்பு என்னன்னு பார்க்கலாம் மக்களே. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு பர்சனல் நம்பர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க சிம் ஒன்ல. அந்த சிம் ஒன்ல இருக்க நம்பர் எங்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார், உங்களோட இந்த ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பர்சனல் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. சிம் டூல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒன்னு பேக்கப்பா வச்சிருக்கக்கூடிய சிம் டூக்கு நீங்க ஒன்னு டேட்டாவை காட்டி வச்சிருப்பீங்க, இல்லைன்னா எங்கேயும் நமக்கு காலிங் கிடைக்கல அப்படின்னா அந்த காலிங் பேசுறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பேக்கப்புக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மக்களே. இப்போ சிம் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா 299 ரூபா பிளான் போடுறீங்க. 299 ரூபா பிளான் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் 5G, அன்லிமிடெட் டேட்டா, அன்லிமிடெட் 5G டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ் போடுறீங்க. அது மட்டும் இல்லாம சிம் டூல வச்சிருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வேலிடிட்டி முடியுதுன்னு நீங்க 199 ரூபா அப்படின்னா 179 ரூபா இந்த 2 பிளான்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மாசத்துக்கு 500 ரூபா ஆச்சு மக்களே. இப்போ நீங்க வந்து 12 மாசத்துக்கு நீங்க பே பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலா நீங்க 13 மாசத்துக்கு தான் பே பண்ணுவீங்க. ஒரு மந்த் ரீசார்ஜ் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா 28 நாளைக்கு. அப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 13 ஒரு வருஷத்துக்கு 13 மாசம் கட்டுவீங்க. அந்த 13 மாசத்துக்கு நீங்க கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 6200 ரூபா, 1300 தோராயமா 6000 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா சிம் டூல நீங்க போன் பேசுறதும் இல்லை, நெட் யூஸ் பண்றதும் இல்லை, வெறும் இன்கமிங் கால் வர்றதுக்கு மட்டும் நீங்க 199 ரூபா மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வீணா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த செலவை நம்ம எப்படி குறைக்கிறது? சிம் டூ வச்சிருக்கலாம், பட் ஆனா சிம் டூக்கு எந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும்? இந்த டூயல் சிம் ஸ்ட்ராட்டஜி இப்பதான் மக்களுக்கு உள்ள வருது. இப்போ ரூல் ஒன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி சிம் அது யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பிரைமரி சிம்மை ஒன்லி இன்கமிங் கால்ஸ் அண்ட் இது எஸ்எம்எஸ் ஓடிபி வர்றதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ண போறீங்க. செகண்டரி சிம்மா யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த சிம்முக்கு நீங்க அவுட் கோயிங் கால்ஸ் பிளஸ் டேட்டா யூஸ் பண்றதுக்கு, அன்லிமிடெட் டேட்டா யூஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க ஒரு பிரைமரி சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்க பேங்க்ல கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம். இந்த சிம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மக்களே, பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணிடணும் மக்களே. இந்த சிம்மை அதிர்ச்சி ஆகாதீங்க மக்களே. உங்களை பிஎஸ்என்எல் சிம் வச்சு நெட் யூஸ் பண்ண சொல்லல. உங்களுக்கு ஒன்லி இன்கமிங் கால்ஸ் வர்றதுக்கு பிளஸ் ஓடிபி வர்றதுக்கு மட்டும்தான் பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ண சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாலேயே இருக்கிறதையே வேலிடிட்டி பிளான்ஸ்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இருக்குதுன்னா பிஎஸ்என்எல் சிம் மட்டும்தான் மக்களே. ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாமா மக்களே? நான் இமேஜ் ஷோ பண்றேன் பாருங்க. இப்போ பழைய செலவு அப்படின்னா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்டெலுக்கு 299 ரூபா பிளான் போடுறீங்க அப்படின்னா சிம் ஒன்ல, அதே இது 12 மாசத்துக்கு நீங்க, ஆனா நம்ம ஆக்சுவலா 13 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா 12 மாசம் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். நீங்க 12 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3588 ரூபா வருது. அதே இது செகண்டரி சிம்மா நீங்க யூஸ் பண்ணக்கூடியது ஜியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 199 ரூபா ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு போட்டா இது 2388 ரூபா வருது. அப்போ உங்களுடைய டோட்டல் இயருக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 5976 ரூபா செலவு பண்றீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணினா என்னன்னு பாருங்க. நீங்க சிம் ஒன்னா பிஎஸ்என்எல் சிம்மை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பிஎஸ்என்எலுக்கு நீங்க ஒன்லி வேலிடிட்டி பிளான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 35 நாளைக்கு கிட்டத்தட்ட 107 ரூபா தான் வருது. அந்த 35 நாளைக்கு 107 ரூபா பிளானை யூஸ் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வெறும் 1100 ரூபா தான் வருது. அதே இது சிம் டூல நீங்க ஜியோ ஆர் ஏர்டெல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு 12 மாசத்துக்கு உதாரணத்துக்கு வச்சோம்னா 2999 ரூபா வருது. இயர்லி பிளான் டேட்டா இன்னும் லாபமா இருக்கும் மக்களே. இதுல நீங்க மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கு 3 மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கும் இயர்லி ரீசார்ஜ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இயர்லி ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மாச ரீசார்ஜ்ல இருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா மொத்தத்துல கம்மியாகும். இது மொத்தமா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4999 ரூபா வருது மக்களே பெர் இயருக்கு. இப்போ நான் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது 5976 ரூபா. அதே இது ரெண்டாவது பார்த்தது பாத்தீங்கன்னா 4099 ரூபா மக்களே. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட இயருக்கு சேவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1877 ரூபா.
தோராயமா நமக்கு 1900 ரூபாய் சேவ் ஆகுது. கிட்டத்தட்ட 2000 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் மக்களே ஈஸியா. இத இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு பாருங்க. 5 வருஷத்துக்கு 2000 வச்சாலும் 10,000 ரூபாய் நீங்க சும்மா கார்பரேட் கம்பெனிக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களே. இந்த பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதா மக்களே இந்த வீடியோட நோக்கமே. சரி, நான் இதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன் மக்களே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க போனுக்கு என்ன சிம்ம நீங்க மெயின் சிம்மா இருக்கக்கூடிய பிரைமரி சிம்ம இப்போ நீங்க பிஎஸ்என்எலுக்கு போன் பண்றதுக்கு எஸ்எம்எஸ் கோட்ல எஸ்எம்எஸ்ல வந்து உங்களுடைய போர்ட்டுன்னு போட்டு உங்களுடைய நம்பர், அதுக்கு அடுத்து என்ன நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு 1900க்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு யூபிசி கோட் அப்படின்னு ஒன்று வந்து உங்களுக்கு மெசேஜா வரும். அந்த மெசேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஷாப்ல, உங்களுக்கு நியர்பை இருக்க ஷாப்ல, எந்த ஷாப்லனாலும் போயிட்டு சிம் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஷாப்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 டேஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிஎஸ்என்எல் சேஞ்ச் ஆயிடும் மக்களே. அப்படி இல்லாத பட்சத்துல பக்கத்துல எங்கேயாவது இந்த மாதிரி அம்பர்லா மாதிரி குடம் மாதிரி போட்டுட்டு அங்கங்க நிறைய பேர் நிற்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டாவது சிம்முக்கு பாத்தீங்கன்னா நீங்க இயர்லி பிளான் யூஸ் பண்ணுங்க மக்களே. இயர்லி பிளான் யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்னு பாருங்க. உங்களுக்கு மொத்த அமௌண்ட் கம்மியாகுது. இப்போ நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கும் இயர்லி பிளான் போடுறதுக்கும் உங்களுக்கு நீங்க எப்படினாலும் மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ண தான் போறீங்க. அப்போ நீங்க ஒரு அமௌண்ட் மொத்தமா ஒரு 1 இயருக்குன்னு போட்டு வச்சீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். சம்பளம் நீங்க எப்படி சம்பளம் வாங்குறீங்க பொறுத்து நான் சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க. அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்த வருஷம் இயர்லி ரீசார்ஜ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவும் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விலையும் கம்மியா இருக்கும். நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கும் ஒரு 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ்ல இருந்து 500 ருபீஸ் வரைக்கும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரீசார்ஜ் பிளான்ஸை பொறுத்து. நீங்க மெயினா நீங்க இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மெயினா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஃபால்ட் சிம்மா நீங்க காலிங்க்கும் டேட்டாவுக்கும் சிம் 2 வந்து என்டர் பண்ணி வைக்கணும் மக்களே. இதை மறக்காம பண்ணிருங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து சிம் 2ல இருந்து காலிங் பண்றதுக்கு வெளியில போகும். ஆனா நீங்க முதல் சிம் நீங்க பிஎஸ்என்எல் போர்ட் பண்றீங்கனால அது இன்கமிங் கால்ஸ் மட்டும் தான் வரும். நீங்க அவுட் கோயிங் கால்ஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க சிம் 2க்கு டிஃபால்ட் சிம்ல வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட் கோயிங் கால் நீங்க பேச முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நெட்டும் ஆன் பண்ணிக்கிற முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பிஎஸ்என்எல்லாம் டவரே கிடைக்காது ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க திரும்ப திரும்ப பிஎஸ்என்எல்லே சொல்றீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். அப்புறம் எப்படி ப்ரோ எனக்கு ஓடிபி வரும், நான் அந்த ஓடிபியை எப்படி பாக்குறது அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம். நீங்க பிஎஸ்என்எல் யூஸ் பண்றீங்க, 2G 3Gங்கிறது பட்டி தொட்டி இருக்க கிராமத்துல கூட இருக்கு மக்களே. நம்மளுக்கு தேவையானது ஓடிபி மட்டும்தான். அது எங்க இருந்தாலும் ஈஸியா வந்துடும் மக்களே. இதுக்கு வந்து டவர் வந்து நெட் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால நீங்க என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ரீசார்ஜ் பிளான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் மக்களே. ஓகே மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.